சகலமும் இந்த மாதத்தில் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி தருவார். அநேக காரியங்களின் நிமித்தமாய் நாம ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். The book of Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவனிடத்திலே நான் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் இந்த மாதத்தில் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி தருவார். Amen. In this month the Lord is going to work to do good for me all over this month. இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சொல்லுங்க, இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. Good things are going to happen for you this month. ஏனா அவர் நல்லவர் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. Because there is absolutely no doubt that he is a good God. சரித்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கல்லறை திறக்கப்பட்டது என்று சொல்லி. History says, Bible says the tomb has been opened. மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. History says that he won victory over death. உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. The world says that he came and rose alive. உயிரோடு எழுந்த எந்த தேவனுமே இல்லை. There is no other God who was risen alive. தம்முடைய பிள்ளைகளுக்காய் மறுபடியும் திரும்பி வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And the Bible says he is going to come back like a king for his children. Amen. அதான் வேதம் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. And that's why the Bible says those who trust in him lack nothing. ஆமென். Amen. இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி? So do you believe that you've been called by the Lord? நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been chosen and called by the நீங்க Lord. கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You have been called by the Lord. அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல நன்மை நடக்கும். So this month you are going to have good things in your life. கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. There is nothing lacking good for everyone who loves the Lord. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். Everything will work for their good. எவ்வளவு நல்லவர் பாருங்க நம்ம தேவன். Our God is a good God. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு நல்லவர் பாருங்க நம்ம Our தேவன். God is a good God. அவருடைய நன்மைகளை சொல்லுவதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் பத்தாதுன்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says 1000 tongues are not enough to praise the goodness of him. அவருடைய படைப்பில் இருந்தே எல்லாமே நன்மையா தான் இருக்குது. From his creation, starting from there, everything is good. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இதெல்லாம் நல்லது என்று சொல்லி ஆசீர்வதித்து எல்லாத்தையும் விட்டாரு. In the beginning, when he created the heavens and the earth, he said this is good and blessed them. ஆமென். Amen. அவர் ஆசீர்வதித்தது ஏதாவது தீமையாய் போயிருக்குதா? Do you know or do you think there is anything that has gone wrong or bad whatever he has blessed? பேசுங்க, எங்கூட பேசுங்க. Interact, answer. கர்த்தர் சொன்னதை செய்யாம விட்டிருக்கிறாரா? Has God ever not done things that he has promised? பழைய ஏற்பாட்டிலிருந்து இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்னது எல்லாமே ஆமென்றும் ஆமென் என்றும் அததின் காலங்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. From the days of Old Testament till today, everything that he has promised, he has been true to his word and has happened as yes and amen. அப்ப மண்ணினாலே உங்களையும் என்னையும் அவர் எடுத்து சிருஷ்டித்து இருக்கிறார். அப்புறம் அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். So when he created us out of dust, he looked at us and said what? This is good. உங்களையும் என்னையும் தாங்க அவருடைய சாயலில் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போல நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். You and I are the special people who he created in his own image. Hallelujah. Hallelujah. அப்ப நீங்களும் நானும் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. Can you comprehend how blessed you and I are? Hallelujah. Hallelujah. இந்த மாதத்துல நீங்கள் என்ன கனவோடு கூட என்ன நினைப்போடு கூட நீங்க அடி எடுத்து வைத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. I did not know what thoughts are running through your mind as you step into this new month. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். But the Holy Spirit says
that he knows those who love him. சகலமும் உனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கும். And everything works for good to those people. Hallelujah. Hallelujah. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய தோட்டத்துல பைபிள் ஸ்டடியில நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். தோட்டத்துல பாவம் செய்து உலகி போயிட்டாங்க. விலகி போன பொழுது அவர்களை தேடி தேவன் கடந்து வந்தார். We have been reading and meditating on this in our Bible study. We see in the Garden of Eden, Adam and Eve sinned and walked away from the Lord. அவர்கள் நிர்வாணமாக பயந்து போய் இருக்கும் பொழுது உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய அவமானத்தை கர்த்தர் மூடுகிறார். And yet the Lord came back for them when they felt naked and ashamed. He said, I will cover your shame. இந்த 5 மாதங்கள் நீ அவமானத்தில் நீ வாழ்ந்திருக்கிற அந்த 6வது மாதத்தில் உன்னை மாற்றும்படியாக உன்னோடு கூட உன்னை நடத்தி நன்மை செய்யும்படியாக ஒருவர் உண்டு. சர்வ வல்லமையுள்ளதான இயேசு. If you have been walking in guilt and shame over the past 5 months, you have a Lord who is able to turn it around in this new month and make you walk with your head held high. வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. The Bible clearly says those who love the Lord. ஹalleluya. கர்த்தரின் நன்மையை குறித்து உங்கள் மத்தியில் இந்த நாளில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm talking to you about the goodness of the Lord today. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். All things work together for good for those who love the Lord. ஆமென். Amen. பழைய ஏற்பாட்டில் மோசே இடத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். In the Old Testament we see God gave a promise to Moses. மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாக மோசேயுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்தது? ரொம்ப ஒரு பயந்த சுபாவமுமாக ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பயந்த ஒரு சுபாவம் உடையவனாய் மோசே காணப்பட்டார். What was the characteristics of Moses before he was called to do God's work? He was so scared and incapable of doing anything. நல்லா வந்துட்டு பேசவே முடியாது. வார்த்தை திணறும். He was stuttering and stammering and he cannot get a sentence in a whole way. ஆனா அப்படிப்பட்டதான மோசேயை என்ன பண்ணார்? ஆண்டவர் அழைத்தார். நீ வா என் ஊழியத்துக்கு, நீ வா, உன்னை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னார். And the Lord called such a man for his purpose. மோசேயை அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் மோசே கிட்ட சொன்னார். And he told Moses, you go and I will be with you. அநேக நேரங்களிலே இதே போல பயங்கள் தான் நம் வாழ்க்கையில நடக்குமா நடக்காது என்று சொல்லி பயந்து போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So many times we live a life in fear, worried and doubt whether things are going to happen or not. உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக அவர் இருக்கிறார். What you need to understand that he is a good God for his children. வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்து நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு நான் தருவேன். The Bible says call upon me and I will answer you. அநேக காரியங்களின் நிமித்தமாய் நாம ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். We might be running behind so many different things. ஆனால் இந்த புதிய மாதத்தில் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். But in this new month when you focus and turn your focus towards the Lord, good things will happen. இதுதான் நல்ல ஒரு உதாரணம் மோசேயோட புத்தகத்திலிருந்து நாம பார்க்கிறோம். So we are going to look from the book of Moses and we are going to learn from his life. மோசேயோட வாழ்க்கையிலிருந்து நாம பார்க்கிறோம். We are going to look from the life of Moses and that is going to be a good example. எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம். Turn to your Bibles to the book of Exodus chapter 33. 12 இருந்து உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். And we are going to read from verse 12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட சொல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன்.
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். ஏன்னா உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord says, I have called you by your name. அங்க பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அவர் ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. எப்படி ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் நிற்கிறாப்ல. We see here Moses is not very expecting and happy to do the work he's been called to. He is scared and questioning, how am I going to do this, O Lord? ஆனா முன்னாடி திக்குவாயனா இருந்த பொழுது கர்த்தர் நடத்தினதான தினங்களை நினைத்து பார்த்து இப்ப சொல்றாப்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னோடு கூட இருப்பதால் நீங்க சொல்லுங்க நான் போறேன்னு தைரியத்தை பேசுறாரு. However, he's remembering those days where he used to stutter and the Lord worked through him. So he's saying in confidence, Lord, you tell me and you be with me. May your grace be with me and I will be able to do it, O Lord. இப்ப 5 மாதங்கள் கர்த்தர் உங்களை என்னை நடத்தி இருக்கிறார் அப்படினு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Give a loud amen if you believe that the Lord has led you and me over the past 5 months. 5 மாதத்துல ஒரு பொழுதும் ஆண்டவர் நம்மளை ஒரு பலவீனம் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார் இல்லையா? And every second when we have been feeling weak, the Lord has carried us through. அப்ப இந்த 6வது மாதத்துல அதே தேவன் நடத்துவார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? So do you believe that same Lord will lead you through this new month? அப்ப மோசே அங்க என்ன செய்யறாருன்னு பாருங்க, வாயால அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே உம்மாலே கூடும், உம்மாலே என் வாழ்க்கையை நடத்த முடியும், நீங்க எனக்கு முன்பாக போங்கன்னு சொல்லி நாவாலே ஜீவனை அறிக்கை செய்கிறார் அந்த இடத்துல. And we see there Moses is speaking life and professing his faith and say, Lord, you be with me, may your grace be with me, and you go before me and I will be able to do that then, O Lord. Hallelujah. Hallelujah. இந்த மாதத்துல நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதே நன்மையும் கிருபையும் மோசேயை தொடர்ந்து அதே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். And if you start prophesying your faith this month, the very same goodness and mercy that followed Moses will follow you. Situation may look dry, சூழ்நிலை மிகவும் வெறுமையாய் காணப்படும். Your circumstances may look dry. எத்தனையோ பேர் ஆண்டவர் நடத்தியிருக்காருங்க. God has led so many people. மோசேயோட காலத்துக்கு பிற்பாடு யோசுவாவை கர்த்தர் நடத்தினார். We see in the Bible that Lord led Joshua after Moses. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது வசனம் 5வது வசனத்துல ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு பின்பாக நான் எவ்வளவு செய்தும் என்னை பலவீனப்படுத்துகிறார்களே என்று சொல்லி தேவனிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். We see in the book of Joshua chapter 1 verses 4 and 5, he says, Lord, I am getting weak, I'm getting weary, there's so many Israelites who are following me. ஆனா ஆண்டவர் சொல்ல பயப்படாதே, இறுதி வரை உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன். 5வது வசனம் பாருங்க. But the Lord says in verse 5, do not be afraid, the one who led Moses, I will be with you. உன்னுடைய வாழ்க்கையில யாரும் நிக்க முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன். Nobody will come against you because I am with you. என்ன பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. See what a massive promise this is. இதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி. And that's what the Bible says. Things will happen good for those who trust in the Lord. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பதனாலே உம்மை நம்புவதனாலே இந்த மாதத்திலே எனக்கு நன்மை நடக்க போகிறது. So everyone profess this and say right now, Lord, I love you, I trust in you, so I know good things are going to happen for me this month. சூழ்நிலையை பார்க்காதீங்க. Do not look at your circumstances. சூழ்நிலை எப்போதும் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். Circumstances will constantly weaken you. சூழ்நிலை உங்களை பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். Circumstances will constantly put you down. உன் சூழ்நிலையை காட்டிலும் மேலானவர் நம் தேவன். But the Lord is beyond all your circumstances. நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் மேலானவர் நம் தேவன். Because our Lord is bigger than all our weakness. கிதியோனை போல ஒரு பயந்த சுபாவம் உடையவர்களாய் நீங்க காணப்படுறீங்களா? You might be sitting here scared like Gideon. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. Dear children of God, the Lord's word is coming upon you. தன்னுடைய எதிரிகள் தன்னை கொல்ல வருகிறார்கள், பயந்து போய் ஒளிந்து போயிருந்தான் கிதியோன். Gideon was hiding because his enemies were coming after his life. வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் எப்பொழுதுமே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். The one who promises will deliver. He's true to his Hallelujah. word. Hallelujah. முதலாவது அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. We need to hold on to his promises and trust in that. அதனால தான் வேதம் சொல்லுது, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் கைவிடுவதான தேவனே இல்லை. And that's why the Bible clearly says he will never forsake those who love him. எத்தனையோ நேரங்களிலே அநேக காரியத்தின் நிமித்தமாய் நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். So many times we are running after so many different things in our life. ஆனால் கர்த்தரை அன்பு கூறும் பொழுது, தேவனை நோக்கி பார்த்து தேவனே என்று நீ நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மறு உத்தரவு தருகிறார். But
We know and we see in the Bible, he comes and delivers and answers those who call upon his name and look upon his face. கிடியோன் சொல்றான், ஆண்டவரே இருக்கிறதுலே வச்சு வீக்கான ஆர்மி எங்கிட்ட இருக்குது, நான் எப்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளை, நான் எப்படி ஆண்டவரே நான் ஒரு போரை போய் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிதியோன் ஆண்டவர் இடத்துல பேசுறாரு. Gideon is asking and questioning Lord, how can I do this battle? I've got the weakest army of all. ஆனா ஆண்டவர் கிதியோன் இடத்துல சொல்றாரு, கவலைப்படாத, உன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், உன்கிட்ட இருக்கிறது சின்ன பலம், ஆனா என்னுடைய வார்த்தை உன் கூட இருக்கு, நீ தைரியமா கடந்து போ. But the Lord comforts him and gives him strength and says, do not be afraid. You might think you have very small army, but I am with you and my word goes with you. இதெல்லாம் நான் எதற்காக நான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன்னா, நம் தேவன் எவ்வளவு நல்லவர், வாக்கு தத்தத்தில் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு பாருங்க. I want to give you all of these reminders to reassure you how good is our God and how faithful he is to his word. மோசே பயந்து போய் இருந்தார், கர்த்தர் வாக்கு பண்ணினார், மோசேயை ஜெயத்துடன் கர்த்தர் நடத்தினார். Moses was scared but the Lord promised him and he led him to victory. ஜோஷுவா குழம்பி போய் இருந்தார், கர்த்தரிடத்தில் நோக்கி பார்த்து கூப்பிட்டு கேட்டார், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து இறுதி வரை உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நடத்தினார். Joshua was scared, he was confused and he was crying out to the Lord and the Lord promised him and he led him to victory till the end. இதே போல கிதியோன் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தா, கிதியோன் இடத்துல ஆண்டவர் வந்து சொல்ல, பயப்படாத, தைரியமா எந்திரி போ அப்படினு சொல்லி. And so was Gideon, he was scared, hiding, and the Lord says, do not be afraid, get up, rise up and go. இதே போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அவருடைய சத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா பலவீனங்களை அவர் மாற்றுவார். And we need to be like these people. When we hear the voice of the Lord, the promise that comes from him, we need to look upon it, receive it saying yes and amen. Then the Lord's hand will work upon our lives. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் மட்டும் இல்ல, நம் தேவன் எப்படிப்பட்டதான தேவனா, வெறுமையான வறண்டு போய் இருக்கிறதான நிலைமைகளிலேயும் நம்மளை அறிந்தவராய் அவர் இருக்கிறார். He is not just faithful and true to his word. Our Lord is the one who knows us when circumstances are dry around us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வறண்ட நிலைமையிலும் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். Turn to the person next to you and tell them the Lord knows you even though the situations around you are dry. சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. Those who seek the Lord shall not want any good thing. நீங்க சொல்லலாம், நீங்க ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே ரொம்ப வெறுமையான ஒரு சூழ்நிலையில் நாங்க போய் கொண்டிருக்கிறோம்ப்பா. You might be praying and crying to the Lord, I am going through a very deserted situation. குடும்பத்துல ஒரு வெறுமை, there is desertion and emptiness in the family. வாழ்க்கையில ஒரு வெறுமை, there is emptiness in my life. என்னுடைய வேலையில ஒரு வெறுமை, I feel empty in my job. நான் செய்கிறது எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. Every time I take a step forward there is some obstacle in everything I do. ஹalleluya. இப்ப மறுபடியும் நீங்க வாசிங்க 34:10. Let's read Psalm 34 verse 10 again. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God says? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. Those who seek the Lord will lack no good thing. Amen. I lack no good thing in this month in Jesus name. Amen. I lack no good thing in Jesus name this month. இந்த மாதத்திலே எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க. Month, in the name of Jesus I will lack no good thing. Prophesy and prophesy that. Amen. Amen. யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 46வது வசனம் எடுங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்த யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நான் இப்ப எதை குறித்து பேசிட்டு இருக்கேன்? வெறுமையான நிலத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கேன். What am I talking about? I'm talking about an empty dry piece of land. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறுமையான ஒரு இடம். Turn to the person next to you and say empty dry. வெறுமையை மாற்றும்படியாக தான் இயேசு இருக்கிறார். And Jesus has come to change that emptiness in your life. உன் வெறுமையை மாற்றும்படியாக இயேசு இருக்கிறார். The Lord has come to transform your emptiness. இங்கே இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? We see here in the verse, the question raised is, can there be any good thing that come out of Nazareth? ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லுங்க.
Why did he raise that question? பலவீனத்துக்கு மேல பலவீனம், பலவீனத்துக்கு மேல பலவீனம், பலவீனத்துக்கு மேல பலவீனம். அந்த நாசரேத் என்கிறதான ஊர்ல Weakness is over weakness, weakness is over weakness in the place of Nazareth. ஏன்னா இவர்கள் போய் தங்கினதான இடம் தான் நாசரேத். இந்த செபுலோனும் நப்தலி என்கிறதான இந்த இரண்டு கோத்திரங்கள் போய் தங்கினதான இடம் தான் நாசரேத். So Nazareth was the place where these two tribes, Zebulun and Naphtali, resided. அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, யாரெல்லாம் அங்க போர் செய்ய வர்றாங்களோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது நாசரத்தை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. And what we see is everyone who tried to get a battle onto that place, the first place they attacked was the place of Nazareth. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நிறைய அட்டாக்ஸ், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டிருக்குன்னா, இது வந்துட்டு நாமளே நாம யோசித்துக் கொள்கிறதான ஒரு காலத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். We are living at times where we need to start analyzing why we are constantly on attack and being attacked. ஆண்டவரே, எந்த இடத்திலே நீங்கள் சொல்லுகிறதான காரியங்களை விட்டு நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. It's that time that we need to start questioning ourselves, Lord, where am I deviating and doing the contrary of what you're telling me, Lord? ஹalleluya. Hallelujah. ஆனா இப்ப பாருங்க, அதே இருளான இடத்துல தான் இயேசு வராரு. But see, in that very same dark places where comes Jesus. இயேசு முதலாய் அற்புதம் செய்ததும் அங்கதான் செய்தாரு. The first miracle that he did was there. ஹalleluya. Hallelujah. ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தாங்க. It was the time people were earning and expecting some good thing in their lives. பாவமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கலாம். We may have lived a life of sin. பலவீனத்தின் மத்தியில நாம கடந்து போயிருக்கலாம். We might have gone through weaknesses. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம சில நாட்களில் நாம் போயிருக்கலாம். We might have lived a life that we didn't listen to the word of God. இருளின் நிமித்தத்திலே நாம தள்ளப்பட்டிருக்கலாம். We might have been pushed into a point of deep dark pit. ஆனா இருளை மாற்றுவதற்கு தான் இயேசு நம்மிடத்திலே கடந்து வந்தார். But Jesus came as a light to get away that darkness from us. அதான் வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். And that's why the Bible says those who trust in him will receive good things. இப்போ வந்துட்டு இந்த நாசரேத்தை போல இருளான ஒரு இடம் போல நம்ம வாழ்க்கை காணப்படலாம். Our life might be as dark as Nazareth right now. ஆனா அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். But dear children of God, I want to share with you a good news. அந்த இருளிலே இயேசுவை நீங்க நம்ப ஆரம்பிச்சு உண்மையை ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா, அந்த இருளிலே ஒரு நன்மை பிறக்க ஆரம்பிக்கும். But through that darkness in your life, when you surrender yourselves into the hands of the Lord, when you trust on him, you will see the light emerging out of it. ஏனா இயேசு எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் செய்யறேன் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. Because Jesus is constantly earning and wanting to do good things for his children. அவர் நீங்க அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அவர் மறக்கல. He never forgets that you are his child. ஆனா நம்ம தான் நிறைய நேரங்களில மறந்து போறோம். So many times we forget that identity on us. நான் இயேசுவுடைய பிள்ளைங்கறத நாம மறந்து So போறோம். many times we forget that we are the children of God. நம்முடைய வாழ்க்கையை மற்ற காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். We start submitting our lives into other things. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்யணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி அது போல தேவனை நாம புரிந்து கொள்கிறோமே என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நன்மைக்கு ஏதுவாய் நாம நடப்போம். But when we start understanding the word of God and how as children of God we ought to behave, we see changes and blessings happening.